guys, நான் உங்க சாய்முத்துன்னு பேசுகிறேன். மீட்டு கேமிங்லேருந்து இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பீஸா ரெடி அப்படின்ற ஒரு கேம் தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கடையை இந்த ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன 5 ரூபா கேட்குது. ஓ டேபிளா, அங்கே போய் 50 rupees கொடுத்தா ஏதோ வருன்றாங்க. பீஸா ரெடி பண்ணுற ஒரு இது, அதுக்கப்புறம் கேஷ் கவுண்டர்னு நினைக்கிறேன், பீஸா கவுண்டர்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன செகண்ட் லெவல் போனால் தான் அன்லாக் ஆகுமா. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆன்லைன் அந்த கேம் போட்டிருந்தேன். அந்த வீடியோ அதுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த பார்ட் 3 போடலாமான்னு சொல்லுங்கள் கைஸ். ஸோ அந்த வீடியோ நான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. பார்ட் 2 போடலாமான்னு சொல்லுங்கள். ஸோ அப்படியே நம்ம டக்குன்னு நோ சீட்ஸா. ஓ இங்கே இந்த வேலையில் நம்ம ஒத்தாளாக பண்ணணும், எவ்வளோ கஷ்டம். இது எங்கே போடணும்? சரி உனக்கு பீஸா கொடுத்துட்டு போகலாம். டஸ்ட்பினில் போடணும்னு நினைக்கிறேன். டஸ்ட்பினில் போட்டுட்டே இங்கே ஏதோ 50 rupees கேட்குது. நம்ம இருக்கான்னு வேறு தெரில. இல்லை கைஸ் 26 rupees தான் இருக்குது. இனியும் 16 rupees கொடுக்கணும். ஸோ ஓகே பரவாயில்ல. இனியும் பீஸாலாம் இருக்குது. அதை அப்படியே டஸ்ட்பினில் போட்டு இங்கே வந்து பீஸாவை எடுத்துட்டு அப்படியே இங்கே போய் வச்சுட்டு பில்லு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இது முடிச்சிடும். செகண்ட் லெவல் போயிட்டோம் கைஸ். லெவலப் அப்படின்னு போட்டிக்கு. ஸோ ஓகே லெவலப். ஐயோ இதே எப்போ போயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு 10 ரூபா தராங்க கைஸ். அதுக்கு லைன் பண்ணுறக்குள்ள. ஓகே என்னாச்சு? போகலாம் கைஸ். 100 ரூபா கேட்குது, எதுக்குன்னு தெரில. ஸோ இப்போது அப்படியே காசு எடுத்துட்டு, காசு இல்லாத குப்பையா உனக்கு பீஸா கொடுக்கலாம். இந்த கை குப்பை வேறு. நம்ம வேலைக்கு வேறு ஆள் வாங்கணும். வேலைக்கு எப்படி ஆள் வாங்குறது தெரில. ஸோ அப்படியே பீஸாவை கொடுத்துட்டே பில்லு போட்டுட்டு உனக்கு 2 வேணுமா நீ? சரி கொடுப்போம். இந்த கேம் நல்லாயிருக்கு. இந்த கேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பீஸா ரெடி அப்படின்ற ஒரு கேம். இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேம் விளாட்றக்கு கைஸ். எல்லோரும் விளாண்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா நம்ம 1K அடிக்கணும் சீக்கிரமாக. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே இந்த காசு எடுத்துகிட்டு இந்த குப்பையெல்லாம் வந்து டஸ்ட்பினில் போட்டு அப்படி நம்ம போகலாம் கைஸ். நான் ஹைட் ஆன்லைனுக்கு ஒரு தம்ப்லைன் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த பீஸாவில் வச்சுட்டு பில்லை போட்டு கொடுத்துட்டே போவான். நோ சீட் அப்படியா? வெயிட் பண்ணுற எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. எடுத்தா திறக்க முடியும். புதுசாக அன்லாக் ஆயிருக்கு கைஸ். என்னது இது? வேலை செய்கிற மாதிரி எவனோ கைஸ் கம்ப்யூட்டரை தட்டிகிட்டு இருக்குங்க கைஸ். பார்த்தீங்களா? நீ இப்படின்னு தட்டிகிட்டு இருந்தான். ஓகே இப்போ நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு குப்பை வேறு கையில் வந்துச்சு. சரி அதை போய் டஸ்ட்பினில் போட்டு அப்படியே காசு கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி போய் பீஸா எடுக்கலான்னு பார்த்தா திரும்பி குப்பை கையில் வந்துச்சு. இது எப்படி தான் வருதுன்னு தெரியல, நம்மளுக்குனே வருது. சரி அப்புறம் அப்படியே போய் பீஸா எடுத்துட்டு இங்கே வச்சுட்டு திரும்பி எடுத்துட்டு இந்த கேம் வீடியோ வந்து பார்ட் 2 என்ன கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாய் வேறு ரொம்ப வளருது. ஸோ சாரி கைஸ். இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டுடுறேன். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு பீஸாலாம் எடுத்தணும். சாரி கைஸ், நீங்கள் வாய் ரொம்ப குளருது என்னன்றது கைஸ். ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வாங்க பில்லு போட்டு நோ சீட்டு. அப்படியே எல்லோரும் சாப்பிட்ருக்காங்களே. சீட்டு தாங்க கைஸ் வாங்கணும். அண்ணா அடித்தா தொட்ட முடியும், சாப்பிட்றவனுங்களை அடித்தா தொட்ட முடியும். ஏதோ டிக்கெட்டு கிடச்சிருக்கு, ஏதோ டைமண்ட் மாதிரி ஏதோ கிடச்சிருக்கு. ஸோ ஓகே நம்ம போயிட்டு இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு டஸ்ட்பினில் போட்டு பீஸாவை எடுத்துகிட்டு இங்கே போய் வச்சிடலாம். அப்படியே கொடுத்துட்டே
அப்படியே நீ பீஸா எடுத்துட்டு திரும்பி வச்சு பில்லு போட்டுட்டு குப்பை எடுத்துடலாம் கைஸ். குப்பை இருக்குண்டே இருக்காங்க. வேலைக்கு வேறு ஆள் வைக்கணும் கைஸ். அது எப்படி வைக்கணும்னு தெரில. ஸோ பார்க்கலாம் எப்படி வேலைக்கு ஆள் வைக்கிறதுன்னு. ஓகே, எல்லா பீஸாவும் இங்கே முதல்ல அடுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பில்லு போட்டு கொடுக்கலாம். வாங்குறவன் இன்னும் 3 நாளாக வாங்கிட்டு போகிறாங்க கைஸ். அதனாலே டக்குன்னு பீஸா முடிஞ்சிருச்சு. சரி, அப்படியே கரெக்டாக இருந்துச்சான். அந்த குப்பையை எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா அவன் எடுத்துட்டோம். பீஸாவை எடுத்து வச்சுட்டு பில்லு போட்டு கொடுத்துட்டு நோ சீட்ஸ். நான் எனக்கு கைஸ் பண்ணுறது வேறு சீட்டில்ன்ட்டு நம்மளே டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போகலாம். சீட் இருக்கா இல்லை, சீட் இருக்கா இல்லை, எல்லாம் இதாகிடுச்சு. ஸோ ஓகே, இங்கே முடிஞ்சிருக்கு. அதை போய் க்ளீன் பண்ணி கொடுப்போம். இது வேறு. ஓகே, காசு எடுத்துட்டோம். எவ்வளோ பீஸா சாப்பிட்றானுங்கப்பா. அவனுங்களே டஸ்ட்பினில் போட்டு சொல்லணும் கைஸ். அந்த மாதிரி முடிஞ்சால் கூட பண்ணிடலாம். இது என்னது, க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே கொடுத்துட்டு இது என்ன 100 ரூபா வாங்குவோம். ஏதோ டேப் பண்ண சொல்லி டேப் பண்ணியாச்சு. ஓ, ஆள் வந்துட்டாங்க கைஸ். நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டார். ஓகே, நம்ம ஏன் கைஸ் பீஸாலாம் கலெக்ட் பண்ண மாட்டானா, நம்மளாம் கலெக்ட் பண்ணுமா? அவன் நல்லா சொகுசாக நின்றுட்டு பீஸா பில்லு போட்டு அமுச்சு விட்ருவான். நம்மளுக்கு தானே கஷ்டம். என்ன 200 rupees கேட்குதே, கொடுத்துடலாம். என்ன இது, ஓ ஸ்பேஸாக இருக்குது. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவன் வாட்டிக்கு நின்றுக்கிட்டே இருக்கான். பீஸா இல்லைன்னா கூட வந்து எடுக்க மாட்டேறாங்க.